வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்ரோ ரெசிபீஸில் கார அப்பம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அப்பம்னாலே வெல்லம் சேர்த்து பண்ணுற இனிப்பு அப்பம் மட்டும் இல்லை, இதை உப்பு அப்பம்னு சொல்லுவாங்க. இதுவும் குண்டு குண்டா பஞ்சு பஞ்சா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், மைதிலிஸ் ரெட்ரோ ரெசிபீஸ் பக்கத்தில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை முதல்ல பார்த்துடலாம். நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுனால டம்ளரில் மெஷர் பண்ணி காமிச்சிருக்கேன். மெஷரிங் கப்ஸ் யூஸ் பண்ணல. 1 டம்ளர் பச்சரிசினா பாதி துவரம்பருப்பு, அதில் பாதி உளுந்த பருப்பு. இது மூணுத்தையுமே ஒன்றா சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் ஒரு 2 hours மினிமம் ஊற வச்சிடலாம். இது இருக்கட்டும். இது கூடவே நான் 4-5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை சேர்த்துக்கோங்க. மூடி வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கிறேன். கூட 2-3 சில்லு தேங்காவையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். ஊற வச்ச தண்ணியே சேர்த்து ஒரு கெட்டியான தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிருக்கேன். இப்போ மாவு அளவு தெரிஞ்சதுக்கப்புறமா உப்பு, சீரகம், கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண உடனேயே இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடணும். கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். எந்த மாதிரி அப்பம் பண்ணுறதா இருந்தாலும் ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு மிதமான தீயில் இருக்கும் போது ஒவ்வொரு அப்பமாக நம்ம வாத்து எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெயை மேலே அப்படியே தெளித்து விடுங்க. நல்லா உப்பி வரும் பாருங்க. சூப்பராக வெல்லம் சேர்த்து பண்ணுற அப்பமாக இருந்தாலும் சரி, கந்தரப்பமாக இருந்தாலும் சரி, எல்லாமே இதே மாதிரி தீயில வச்சு பண்ணுங்க. குண்டா புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்க. உள்ளேயும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் மற்ற அப்பெல்லாம் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்த அப்பமும் ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே உப்பி வருது பாருங்க. இனிப்பு அப்பத்தோடு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. இதை புசு புசுன்னு சூப்பராக கார அப்பம் ரெடி ஆயாச்சு. இனிப்பு அப்பத்தோடு சேர்த்து இதையும் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. தீபத்தன்னைக்கு காலையிலேருந்து விரதம் இருக்கவங்க ஈவினிங் டைமில் வெறும் இனிப்பு அப்பத்தை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை முடிக்க முடியாது. அதனால கூடவே இந்த கார அப்பமும் செய்வாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எண்ணெயில் பொரிக்கிறதுனால இது அன்ஹெல்தின்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணுறவங்க உங்களோட ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த அப்லோட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ.